மாகாண விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கான விசேட செயலமர்வு இன்று நடைபெற்றது. யானையுடன் இணைந்து வாழ்தல் எனும் துணைப்பொருளின் கீழ் வவுனியா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி எஸ். விஜயமோகன் தலைமையில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. வட்டக்கச்சியில் உள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற இந்த செயலமர்வில் விவசாய திணைக்கள அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கில் யானைகள் கிட்டத்தட்ட 80% பகுதிகளில் இருக்குது. யாழ்ப்பாணத்தை விட்டால் வெண்ணி பகுதியில் 80% இடத்துல யானைகள் இருக்குது. 500 தொடக்கம் 600 யானைகள் வரையில் இருக்கலாம் என்று நம்புகிறோம். மற்ற இடங்களோடு ஒப்பிடும் பொழுது வடபகுதியில் யானை மனித முரண்பாடு ஓரளவுக்கு குறைவாகவே காணப்படுகின்றது. ஆனால் அது அதிகரிக்கும் என்பதே எனது அனுமானம். ஏனென்றால் நமது அபிவிருத்தி திட்டங்கள் கட்டாயம் யானையின் எண்ணிக்கை கூட்டும். இது தென்பகுதியில் நடந்துள்ளது. தென்பகுதியும் அபிவிருத்தி அடைந்தது. அபிவிருத்தி அடைய அங்கே யானை எண்ணிக்கையும் அதிகரித்தது. யானை என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் யானையுடன் வாழ்வது எப்படி என்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம காடு உள்ள பகுதிகளில், அண்டிய பகுதிகளில் தான் எல்லா யானைகளும் இப்பொழுது வடபகுதியில் இருக்கின்றன. வடபகுதியை பொறுத்தளவில் குளங்களை அண்டிய பகுதி, அக்கராயன், பல்லவராயன்கட்டு, மற்றது இரணமடு போன்ற குளங்களை அண்டிய பகுதியில் சில யானைகள் நடத்தி செறிவு கூடுதலாக இருக்கலாம்.